ஹலோ மக்களே, நான் உங்கள் நண்பன். இன்றைக்கி நெத்திரிக்கரோட பொரியலை எப்படி செய்யணுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இது சட்டியை வச்சுக்கிறேங்க. சட்டி சூடான பிறகு ஆயிலை ஊற்றிக்கிறேங்க. நார்மலாக ஆயில் ஊற்றிக்கிறேங்க. ஆயில் கொஞ்சம் ஊற்றின பிறகு பட்டை மிளகா கருவாடு எடுத்து வச்சுருக்கேன். 20 நெத்திலி போதும். பட்டை மிளகா நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா 2 பிச்சு போட்டு ஒரு 6 பட்டை மிளகா போட்டு நல்லா வதக்கிடுங்க. எண்ணெயில் நல்லா வந்துருக்கு. நல்லா கலர் மாறிச்சு வருங்க. நல்லா நார்மலாக கருவினா தான் டேஸ்ட்டு கிடைக்கும். கருவின பிறகு 2 வெங்காயம் 1 தக்காளி போதும். நல்லா பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் நல்லா வெங்காயத்தை அள்ளி போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதங்கின பின்ன அப்புறம் தான் தக்காளி 1 தக்காளி போதும். நல்லா வதங்கிட்டேன். வதங்கினா தான் டேஸ்ட் கிடைக்கும். நல்லா ஒரு ஸ்பைசி கிடைக்கும். நார்மலாக நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். நல்லா வதக்கிடுங்க. பட்டை மிளகா ஆயில் எல்லாம் சேர்ந்து ஆயில் மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கிட்டு கருவாடு ஒரு 25 கருவாடு போட்டுட்டு நல்லா கழுவி வச்சுடுங்க. ஊற போட்டு கழுவி வச்சுக்கிட்டு வெந்த பொருள் தக்காளி 1 தக்காளி போதும். கொஞ்சம் வெங்காயத்தோட ஒரு மிளகாத்தூள் போட்டுருங்க. நல்லா கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்குங்க. டேஸ்ட்டாக நல்லா வேகட்டி கிண்டி கொடுத்துருங்க. நல்லா வெந்த பின்ன தக்காளி போடுங்க. ஒரு 3 நிமிஷம் நல்லா வேகட்டு. வெங்காயமும் மசாலா நல்லா வேகட்டு. நல்லா கலர் வந்த பிறகு தக்காளி அள்ளி போடுங்க. ஒரு 4 நிமிஷம் நல்லா வெந்துடுச்சு. நல்லா கலர் மாறிட்டு பாருங்க. நல்லா கலர் மாறுங்க. அப்போ தான் நீங்கள் சாப்பாட்டுக்கு சோறுக்கு ரசத்துக்கு நல்லா காமிச்சு நல்லா பழைய கஞ்சி கூட சூப்பராக இருக்கும். திருக்கடை பொரியல் பாருங்கள். நல்ல கலர் மாறி வருது. நல்லா கலர் மாறி வருது. வெங்காயத்தை அள்ளி தக்காளி அள்ளி போடுங்க. தக்காளி நல்லா போட்டு வதக்கிடுங்க. தக்காளி ஃபுல்லாக போட்டாச்சு. 1 தக்காளி போதும். தக்காளி ஜாஸ்தி வேண்டாம். 1 தக்காளி போதும். 1 தக்காளி நல்லா கிண்டி கொடுத்துருங்க. நல்லா வதங்கிட்டு ஒரு 5 நிமிஷம் வதங்கிட்டு நல்லா வதங்கின பிறகு கருவாடு அள்ளி அதில் போட்டுட்டு கருவாடு ஒரு 25-30 கருவாடு போதும். ஜாஸ்தி வேண்டாம். நல்லா ஊற வச்சு நல்லா கழுவிடுங்க. நெத்திலி கருவாடு நல்லா போட்டு கிண்டி விட்டுருங்க. நல்லா கிண்டிடுங்க. நல்லா சுருள நல்லா 3 நிமிஷம் 1 நிமிஷம் நின்று நல்லா கிண்டிக்கிடுங்க. கிண்டி நல்லா மிக்ஸ் ஆகும். உப்பு இதுக்கு உப்புலாம் கருவாடு தான். நம்ம நார்மலாக தேவைக்கப்போ கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும். 1/2 ஸ்பூனு உப்பு போட்டால் போதும். நல்லா கிண்டிக்கிடுங்க. நல்லா கிண்டிடுங்க. வதங்கிக்கிடுங்க. நல்லா வதங்க நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். நெத்திலி கருவாடு பொரியல் சூப்பராக இருக்கும். அதுவும் பழைய கஞ்சி சின்ன வெங்காயம் எரிஞ்சுனா போட்டு தயிர் விட்டு சாப்பிட்டோம்னா மிக அருமையாக இருக்கும். சாப்பிடுறது எல்லாத்துக்கும் செட் ஆகும். பழைய மீன் குழம்புக்கு, சாம்பாருக்கு, பழைய புளி குழம்புக்கு இருக்கிற நல்லா எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகும். சூப்பராக நல்லா இருக்குது. கலர் நல்லா மாறுவார். நல்லா கலர் மாறும். கிண்ட நல்லா கலர் மாறும். நல்லா வரும். கலர் நல்லா மாறிக்கிட்டு வரும். நல்லா கலர் மாறும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கலர் மாறிட்டு அவ்வளோதான். அவங்க செவந்துருச்சு வருங்க. 90 ரூபா அழகாக செவந்துருச்சு வரும். நல்லா சூரில் வதக்கினா நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். சாப்பிடும் நல்லா சிம்பிளான தான். 2 வெங்காயம் 1 தக்காளி 4 பட்டை மிளகா தேவையான அளவு ஆயில் தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு உங்களுக்கு நெத்திலி கருவாடு பொரியல் ரெடி. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்களா. சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. சாப்பிட்றது எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா இருக்குது. நல்லா உப்புலாம் நெத்திலி கருவாடு நல்லா அருமையான ரெசிபி. பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது. நல்லா வதங்கிட்டு நல்லா வெயிலுக்கு பழைய கஞ்சி கொடுத்தோம்னா அருமையாக இருக்குது. இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான் பண்ணுறது. ஒரு 20 நிமிஷம் வேலை தான். பாருங்கள் சிம்பிளாக ரெடியாகிடுச்சு. நெத்திலி கருவாடு பொரியல் ரெடியாக இருக்குது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பிடிக்காட்டாலும் ஒரு லைக்கை தட்டி விடுங்க. எனக்கு தெரிஞ்ச சமையலே நான் போட்டுட்ருக்கேன். நல்லா பாருங்கள், நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு நாளைக்கு ஒரு சமையல் போடணும்னு பாருங்கள். நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போட முடியும். எனக்கு கமர்ஷியலாக பேச தெரியாது, நார்மலாக பேசியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். பில்டப் பண்ணி பேச தெரியாது. ஓகே பாய். கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.